2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 23ஆம் தேர்தல், மே 4ஆம் ரிசல்ட்டு. ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் பரபரப்பாக தங்களோட விஷயங்கள், அதாவது கோரிக்கைகளையும் தங்களோட பிரச்சாரங்களையும் தீவிரமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில கட்சிகள் பிரச்சாரமே பண்ணாமல் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் ஒரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்த எலெக்ஷனில் நம்ம 30 வருஷமாக கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு 2 முனை போட்டி இல்லை 3 முனை போட்டி, அதிகபட்சம் 4 முனை போட்டி கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த வாட்டி புதுசாக 5 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. 5 பேர் போட்டிடுறாங்க, தனித்தனியாக இருக்காங்க. ஸோ 5 முனை போட்டி வந்துச்சு அப்படின்னா யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற பல கேள்விகளும் பல சந்தேகங்களும் நமக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு தொகுதி, இது ஒரு விஐபி தொகுதின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் விவிஐபி தொகுதின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த தொகுதி வந்து இந்த 2 முதலமைச்சர்களை கொடுத்துருக்கு. எம்ஜிஆர் அப்படிங்கிற மிகப்பெரிய தலைவரையும் ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிற மிகப்பெரிய ஆளுமையும் கொடுத்த 2 பேர்த்தையும் கொடுத்த தொகுதி தான் அந்த ஆண்டிப்பட்டி தொகுதி. ஸோ இன்றைக்கி ஆண்டிப்பட்டி தொகுதி கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஆண்டிப்பட்டி பொறுத்தளவுக்கு மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண் வாக்காளர்கள் வந்துட்டு 1,24,591 பேர், பெண் வாக்காளர்னு பார்த்தா 1,29,928 பேர். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 2,54,519 பேர். ஸோ பொதுவாகவே தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளுமே ஆண் வாக்காளரோட பெண் வாக்காளர் அதிகமாக இருக்காங்க. பல இடங்களில் பார்க்குறோம். அதே தான் ஆண்டிப்பட்டி தொகுதியிலும் அப்படி தான் இருக்குது. பெண் வாக்காளர் அதிகமாக இருக்காங்க. 2026 ஆண்டிப்பட்டி தொகுதி எப்படி வெற்றி வரப்போகுது, யாருக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த 25 வருஷமாக ஆண்டிப்பட்டி தொகுதி கடந்த வந்த அரசியலை பற்றி ஒரு சின்ன வழக்கமாக பார்த்துருவோம். 1984 ஒரு எலெக்ஷன் அறிவிக்கிற மாதிரி இருக்காங்க. எலெக்ஷன் 2 மாதம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் அமெரிக்கா கொண்டு போகிறாங்க. அமெரிக்காவில் கொண்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. அந்த டைமில் தான் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில். ஸோ அவர் அங்கேருந்து வரவும் முடியலை. உடல்நிலை குறைவான அங்கேயே இருக்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் வந்துருச்சு, நிற்கணுமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பட் நிற்க முடியாது இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அப்புறம் முடிவு பண்ணுறாங்க. ஸோ எந்த தொகுதியில் அங்கே அவர் வந்து அங்கேருந்து வர முடியாதுங்க, ஆனால் அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அப்படிங்கிற யோசிக்கும் போது பல விஷயங்களை ஆராய்ச்சி பார்த்து கடைசியாக ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணுறாங்க. அவர் எலெக்ஷன் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கும் வரல. அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அவர் வராமல் பண்ண முடியும், அந்த அட்வொகேட்டை வச்சு பண்ண முடியும். அதுக்கும் வரல, பிரச்சாரத்துக்கு வர முடியல. அப்படி இருந்தும் ஆண்டிப்பட்டி மக்கள் வந்துட்டு எம்ஜிஆர் மேலே வந்துட்டு ரொம்ப மரியாதையும் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதனால் அவர் ஆளே வராமையே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. 1984 நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2001 தங்கத்தமிழ்ச்செல்வன் நிற்கிறாரு. இப்போ டிஎம்கே போயிட்டார். ஆனால் அப்போ ஏடிஎம்கேல 2001 நிற்கிறாரு. 25,782 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாரு. அந்த டைமில் வந்துட்டு அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா 2001 ஜெயலலிதா அம்மா சொத்து குவிப்பு வழக்கில் அவர் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அவங்க ஜெயலலிதா அம்மா 2001 ஜெயிலேருந்து வெளியில் வந்தோடனே ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும் இல்லையா? அப்போ ஏடிஎம்கே ஆளுங்கட்சி இருக்காங்க. ஏதாவது ஒருத்தர் ராஜினாமா பண்ணிவிட்டு இவங்க எம்எல்ஏவாகி முதலமைச்சர் ஆகணும் பிளான் பண்ணுறாங்க. அந்த டைமில் யார் நம்ம நம்பிக்கைக்குரியவராக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்பையும் முடிவு பண்ணுறது ஆண்டிப்பட்டி தொகுதியில் இருக்கக்கூடிய தங்கத்தமிழ்ச்செல்வன் தான் முடிவு பண்ணுறாங்க. அவர் அதுக்கேற்ற மாதிரி ஜெயலலிதாவுக்காக ராஜினாமா பண்ணுறாரு. ஜெயலலிதா போட்டிடுறாங்க. அப்பயும் அவங்க ஜெயிச்சிடறாங்க. அதே போல் 2006 மறுபடியும் ஜெயலலிதா நிற்கிறாங்க. அப்பயும் ஜெயிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் 2011 மறுபடியும் தங்கத்தமிழ்ச்செல்வன் நிற்கிறாரு. அவர் 30,196 ஓட்டில் அவரும் ஜெயிக்கிறாரு. அப்போ மறுபடியும் 2014 மறுபடியும் தங்கத்தமிழ்ச்செல்வன் தான் நிற்கிறாரு. அப்பயும் அவர் ஜெயிச்சிடறாரு. அம்மா மறைவுக்கு பின்னாடி 2019 டிஎம்கே சார்பாக அன்னை மகாராஜன் நிற்கிறாரு. அவர் ஒரு 12,320 ஓட்டில் ஜெயிக்கிறாரு. ஒரு 2021 மறுபடியும் அந்த மகாராஜன் நிற்கிறாரு. ஆனால் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு 8,538 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாரு. ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு இன்னொரு கூடுதல் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 2 முறை தொடர்ந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்கான்னு சொன்னோம் இல்லையா? மகாராஜன் வந்துட்டு அண்ணன், அவர் ஆப்போசிட்டாக நிற்கக்கூடிய ஏடிஎம்கே நிற்கிற லோகிராஜன் சொல்லிட்டு அவர் தம்பி. ஸோ அண்ணனும் தம்பியும் தான் நேருக்கு நேராக மோதுறாங்க. இப்போ நம்ம வீட்லேயும் சரி, நம்ம சொந்த பந்தத்துலேயும் ஒரே குடும்பத்தில் வேறு கட்சியில் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சிக்காக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நேருக்கு நேரம் அண்ணன் தம்பி மோதுறது கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்குது. பட் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அந்த அன்னை கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, அரசியல் இதெல்லாம் சார்ஜ் பாப்பான்னு அப்படி இல்லை. அது மாதிரி அவங்களுக்கே ஓகேன்னா பண்ணுறாங்க, அவ்வளோதானே. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த தடவையும் டிஎம்கே சார்பாக அன்னை மகாராஜன் தான் நிற்கிறாரு. அவரோட நாமினேஷன் தாக்கல் பண்ணுவார்ல, அதில் வந்து தன்னோட சொத்து வரும் அப்படின்னு பார்க்கும்போது 12 கோடி போட்டிருக்காரு. அவனோட ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாம் அவங்க சார்ந்தது எல்லாம் சேர்த்து மொத்தமாக சொத்து போட்டிருக்காரு. 12 கோடின்னு போட்டிருக்காரு. ஸோ தொடர்ந்து 2 வருஷமாக தொடர்ந்து அவர் தான் இருக்கார். ஸோ பொதுவாகவே நம்ம 5 வருஷத்துக்கு வரும் ஆட்சி மாறும்னு சொல்லுவாங்க. பட் இது எப்படின்னு தெரியல. ஏன்னா ஏடிஎம்கேவும் சளைக்காமல் நெருக்கி பக்கத்தில் வந்துட்டாங்க. போன தடவை கூட வெறும் 8,538 ஓட்டு வித்தியாசத்தில் தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேவும் நெருக்கி பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒரு 8,500ன்றது பெரிய ஓட்டெலாம் கிடையாது.
கொஞ்சம் அது நெருங்கி வந்துருச்சு. பட் இன்றைக்கி கால நிலவரம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் பார்க்கணும் நம்ம. ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு அவர் லோகிராஜன் நினைக்கிறாரு. அவரை பொறுத்தளவுக்கு அவர் சொந்த தொகுதி அவர் தான் ஆண்டிவட்டிக்காரர். ஆண்டிவட்டி பக்கத்தில் முத்தனப்பட்டி அப்படி தான், அதான் அவர் ஊர். அவரோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொல்லி தான் அவர் அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஓரளவுக்கு ஏடிஎம்கேல செல்வாக்கு இருக்குது. பட் இப்போ பிஜேபியெலாம் கூட்டணி சேர்ந்துருக்கனால ஒரு செல்வாக்கு கொஞ்சம் கூடியிருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது நாம் தமிழர் சார்பாக வந்துட்டு திருமதி கோமதி அன்பரசன் நிற்கிறாங்க. அவங்க பிடெக் படிச்சிருக்காங்க. ஒரு சென்னையில் ஒரு 3 வருஷம் டிஎஸ் கம்பெனியில் நல்லா ஒரு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ நல்லா படித்தவங்க. ஆக்சுவலாக வந்துட்டு தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கருணாத்த முத்தம்பட்டி தான் அவங்க. அவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்டல்லாம் கட்டி வாடகை விடுறாங்க, தங்க முடியும்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கட்டி வாடகை விடுறதாக சொல்கிறாங்க அவங்க. அவங்க அம்மாவை பொறுத்தளவுக்கு கொடைக்கானலில் ஒரு பகுதியில் முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க, ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காங்க. மற்ற கட்சியில விட மற்ற 4 பேர் 5 பேர் நிற்கிறாங்க இல்லையா, மற்ற கட்சியில விட இவங்க கொஞ்சம் நல்லா படித்தவங்க. எனக்குமே தெரியும், அவங்க பர்சனலாக தெரியும். ஸோ நல்ல நாலேஜ் இருக்கவங்க. ஸோ இதுதான் அவங்க பேக்ரவுண்டு. வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். நம்ம பொருளை சீக்கிரமாக கொண்டு போய் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு இந்த கிழவன் கோயில் ரோடு இப்போ சரி பண்ணி கொடுப்போம். அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் பக்கமாக வந்துடும். கப்பல் வழியாக நம்மளோட பொருள் ஏற்றுமதி ஆகும். அப்போ உங்களுக்கு போக்குவரத்து செலவு குறைஞ்சு விவசாயிகளுக்கு வருமானம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கணும்னா விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. சாராய கடை அடைக்கணும்னா விவசாய சின்னத்தில் ஓட்டு அதிகாரத்தில் எல்லாமே பல கடைகளில் அதிகாரத்திலேயே இல்ல. 15 வருஷம் உங்களை மாதிரி தான் நாங்களும் போராடுறோம். இவங்களோட சொத்து மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாமினேஷனில் அவங்க தாக்கல் பண்ணிருக்குது 40 லட்ச ரூபா சொத்து மதிப்பு, கடன் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு திருமதி சசிகலா அம்மா ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, புதிய கட்சி அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி இருக்கு இல்லையா, அது சார்பாக வந்துட்டு அண்ணன் செல்லப்பாண்டியன் நிறுத்துறாங்க. அவர் வந்துட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற லட்சுமிபுரம் தான் அவர் சொந்த ஊர். அவர் சொந்த ஊருக்காரர் தான், அங்கேயே தான் இருக்கார். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்கார். ஸோ இதில் ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அரசியல் கட்சிகள் தலைவர்களும் சரி மற்றவங்களும் சரி ஜாதியே கிடையாது. நாங்கள் ஒருத்தர் ஓட்டுக்கு எலெக்ஷன் சீட்டு கொடுக்கும்போது நாங்கள் அரசியலாம் ஜாதி பார்க்க மாட்டோம், எதுவும் பார்க்க மாட்டோம், எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் கலந்தாக இருக்காங்க, எல்லாமே கலந்தாக இருக்காங்க. அது கொஞ்சம் அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தேவர் கம்யூனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக கல்லர் மறவர். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா பிரமலக்கல் சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க, பரவாயில்ல இருக்காங்க. இது வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ டிஎம்கே சார்பாக நிறுத்திருக்காங்களா அண்ணன் மகாராஜன், அவர் பிரமலக்கல் சமூகத்தை சேர்ந்தவர். ஆப்போசிட்டாக நிற்கிறாங்கல்ல லோகிராஜன், அவரோட தம்பி தான் அது. ஸோ அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். நாம் தமிழர் சார்பாக இவங்க திருமதி கோமதி அன்பரசன் நிற்கிறாங்க, அவரும் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். விஜய் கட்சி இருக்காங்க இல்லையா தாவேகா, அவர் சார்பாக அண்ணன் பாண்டி நிற்கிறாப்புல, அவரும் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இவங்க சசிகலா அம்மா நிற்கணும் பாட்டுருக்காங்க இல்லையா, இவங்க மட்டும்தான் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்னு பாட்டுருக்காங்க. இப்போ திரும்ப சசிகலா அம்மா வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொன்னாங்கல்ல, இவர் வந்து கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு மட்டும் இடம் கொடுப்பாங்க, தனியாக பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணமே இது தான் பாருங்கள். மற்றவங்கெல்லாம் அது நிப்பாட்டிருக்காங்க, பட் அவங்க நாயுடு சமூகத்தை சேர்ந்து நிப்பாட்டிருக்காங்க. அவர் அண்ணன் செல்லப்பாண்டி அவரை அறிமுகப்படுத்தும் போது பெருசாக அவங்க லோக்கல் ஓரளவுக்கு தெரிஞ்சு. ஆனால் ஆண்டிப்பட்டி தொகுதியில் எல்லா ஏரியாவுக்கும் மக்களுக்கு அவர் பரிச்சயமான ஆள் கிடையாது, அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருந்தாலும் அவங்க சசிகலா அம்மா நிப்பாட்டிருக்காங்க அப்படின்ற சசிகலா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட முகத்துக்காக ஓட்டு விழும் அப்படின்ற நம்பிக்கையில் நிப்பாட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம் எது நடக்குதுன்றதை பார்ப்போம். அடுத்ததாக வந்துட்டு விஜய் கட்சி, அதாவது தமிழை வெற்றி கழகம் சார்பாக ஆண்டிப்பட்டி தொழில் நிற்கிறது வந்துட்டு திரு பாண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்துட்டு அவர் தாக்கல் பண்ண மனுவில் வந்துட்டு அவர் அட்வொகேட்னு போட்டிருக்காரு. அட்வொகேட் ப்ளஸ் நோட் ட்ரிப் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தா 64 கோடி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு, மொத்த சொத்து போட்டிருக்காரு. அவர் ஆக்சுவலாக பயிர் வந்து பாண்டி, பட் அங்கே லோக்கலில் இருக்கவங்க எல்லாமே லெஃப்ட் பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு அர்த்தம் தெரியல நமக்கு. அவரும் நம்ம அவரோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணோம். எல்லாமே லெஃப்ட் பாண்டின்ற பேரில் தான் ஐடியா வச்சுருக்காரு.
இவரை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து அந்த ரசிகர் மன்றம் விஜய் ரசிகர் மன்றம் இருந்துச்சு இல்லையா, அப்போ இருந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் இவருக்கும் இவர் சார்ந்த ரசிகர்களும் நிறையா பேர் இருக்காங்க, இளைஞர்கள் நிறையா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். இவர் தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கருவேல் நாயக்கம்பட்டியை சேர்ந்தவர். இவர் இந்த ஆண்டிவட்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு எந்தெந்த கட்சியில் யாராக நிற்கிறா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அவர் பேக்ரவுண்டை பற்றி ஒரு சிம்பிளாக விளக்கமாக சொல்லிட்டோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டிவட்டி மக்கள் இருக்காங்களே அவங்களோட கோரிக்கைகள் என்ன ஓட்டு போடுற மக்கள் வந்துட்டு வருஷம் ஓட்டு போட்டு இருக்காங்க. 2026 மக்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம நண்பர்கள் நிறையா பேர் கேட்டோம். நிறையா பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி என்ன கோரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. நானுமே அந்த ஆண்டிவட்டி தொகுதியை சேர்ந்தவன் தான். ஸோ எனக்குமே தெரியும்ல அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது இருக்கும் இல்லையா. ஸோ என்னன்னா மெயினாக வந்துட்டு அந்த மயிலாடும்பாறை டு மல்லப்புறம்னு ஒரு ரோடு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை அப்படின்றத விட இப்போ நம்ம எங்கள் மயிலாடும்பாறை வருஷநாடு இந்த ஒன்றியத்துலேருந்து நம்ம தேனிக்கு போகிறதா இருக்கட்டும், மதுரைக்கு போகிறதா இருக்கட்டும், இதுதான் என்னோடய பொருளாதார வாழ்வாதாரம், டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே தான் காரணம். இப்போ நான் வந்துட்டு மயிலாடும்பாறை வருஷநாடுலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா, இப்போ மல்லப்புறம் இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் மலை, அது மலை காடாக இருக்குது, ரோடு சைடு இல்லாமல் இருக்குது. இது வழியாக போயிட்டோம் அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள எழுமலை போயிடுவேன். எழுமலை உசிலம்பட்டி அப்படியே மதுரை கான்டெக்ட் பண்ண முடியும். இந்த சைடு போனோம்னா சிறுவில்லிபுத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் போயிட முடியும், ஈஸியாக போயிட முடியும். ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆக முடியும் நம்ம. ஆனால் இந்த ரோடு ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள மலைப்பாதையை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் எல்லா மக்களும் போராடிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வர்றவங்க எல்லாமே இந்த ரோடு போட்டு தரேன்றாங்க. பட் போட்ட பாடு இல்லை. இப்போ நான் ஒரு 15 கிலோமீட்டரில் இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டை தொட முடியுது அப்படின்ற பட்சத்தில் நான் அப்படி இல்லாமல் இப்போ நான் தேனியிலேருந்து மயிலாடும்பாறையிலேருந்து காணாவளுக்கு போயிட்டு அப்புறம் ஆண்டிப்பட்டி போய் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலே வேஸ்ட்டு. கடமலை மயிலை ஒன்றியத்தை பொறுத்த விவசாயம் தான் பெரிய வாழ்வாதாரமே எங்களுக்கு. தக்காளி, பச்சை மிளகாய் இது மாதிரி ஐட்டங்கள் இருக்கும்போது ரொம்ப தூரம் தாண்டி போகும்போது பொருளாதார செலவு வரும். அந்த தக்காளியும் அழிய போயிடுது. ஸோ இதே இது 10-15 கிலோமீட்டர் போகும்போது டக்குன்னு போக முடியுது. 2 வீலரில் ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நிறையா ஸ்கூல் பிள்ளைய காலேஜ் பிள்ளைலாம் கீழே பக்கத்துலேயே படிச்சு வராங்க, எழுமலை கிட்ட பக்கத்துலேயே படிச்சுட்டு வர்றாங்க. அப்படின்னும்போது அந்த போகிற பஸ்ஸு ரொம்ப ரோடு சரியில்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப ஆபத்தான பாதையாக இருக்குது. ஸோ அதை சரி பண்ணி கொடுங்கன்ற ஒரு சின்ன விஷயந்தான் அது. ஆனால் அது என்னென்னா இப்போ 2 டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு 50 வருஷமாக கடத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. பட் இது வந்து எந்த கட்சியும் தான் பண்ணுற மாதிரி தெரில. பட் இது பண்ணால் நல்லாயிருக்கும். வழக்கம் போல் இதே கோரிக்கையை நாங்கள் மறுபடியும் வைக்கிறோம். மயிலாடும்பாறை டு மல்லப்புறம் ரோடு பண்ணி கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் அந்த வருஷநாடுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வாடிப்பாறை, அந்த சுற்று வட்டாரங்கள்லாம் அந்த கிட்டத்தட்ட 80 வருஷமாக இருக்கிறவங்களுக்கே உரிய பட்டா அங்கே கிடைக்க மாட்டேங்குது. அது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து புலிகள் சரணாலயம் ஆயிடுச்சு, ஸோ வனத்துறை கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 80 வருஷமாக 90 வருஷமாக அங்கேயே இருந்தவங்களுக்கே பட்டா கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ரோடு சைடில் அப்படின்னா திரும்பி ரோடு போட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் போயிடுச்சு, நீங்கள் இங்கே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 60-65 கிராமங்கள் இதனால் பாதிக்கப்படுது. ஸோ அது வர்ற அரசாங்கங்கள் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போது அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, காலங்காலமாக விவசாயம் பண்ணுறாங்களா, அவங்க இப்போ கிணறு தோண்ட முடியல. ஏன்னா கிணறு தோண்ட முடியல அப்படின்னும் போது தண்ணி இல்லைன்னா எப்படி விவசாயம் பண்ணுறது? அப்படி கொஞ்சமாக நெருக்கடி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 65 கிராமங்கள் காலியாகிற சூழ்நிலையில் இருக்குது. இதே நாங்கள் எல்லாமே போராடிட்டு தான் இருக்கோம். நிறையா ஊரில் இந்த வாட்டி ஓட்டெலாம் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதே கோரிக்கை போன எலெக்ஷன்லேயும் நம்ம வச்சோம். பட் எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஸோ மறுபடியும் இதே கோரிக்கை இந்த வட்டமாக வைப்போம். அதே போல் மேகமலை வந்து ஒரு அருமையான டூரிஸ்ட் பிளேஸஸ், அது கொஞ்சம் நல்லா சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் மேகமலையிலேருந்து நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்கலாம், ஜோதி பார்க்க முடியும். அங்கே விளக்கு போடுறாங்க இல்லையா, இங்கேருந்தே பார்க்க முடியும். ஸோ அதுக்கு உரிய பாதை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா சீக்கிரம் போயிட்டு வரதுக்கான வழிகள் இருக்கும். இதை நம்ம கேட்குறோம். அதே போல் கண்ணகி கோயிலுக்கு போகிறதுக்கான வழிகள் நம்ம தேனி சுற்றி குமிழிலாம் போய் எங்கேயோ போகிறதா இருக்குது. ஸோ கண்ணகி கோயிலுக்கு ஒரு சின்ன வழி கொடுத்தா அது மட்டும் இல்லை, போகிற மட்டும் இப்போ சுற்றுலா தலமாகவும் ஆகும், நம்ம ஊரும் டெவலப் ஆகிறதுக்கு வழி இருக்குது. இதையும் பல வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கும், அதுவும் நடக்கிற மாதிரி தெரில. அதேமாதிரி அந்த கிழவன் கோயிலுக்கு ஒரு பாதை கேட்குறாங்க. அந்த கிழவன் கோயிலுக்கு ஒரு ஏரியா இருக்குது, அதனால் பாதை பண்ணி கொடுத்துட்டா அந்த விருதுநகர் சிறுவில்லிபுத்தூர் போகிறது ப்ளஸ் அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸே இருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அங்கே இருக்கவங்களுக்கு. அதெல்லாம் நல்லா டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்க முடியும். அந்த ஏரியாவும் வளர்ச்சி அடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஆண்டிப்பட்டியை பொறுத்தளவுக்கு ஆண்டிப்பட்டி அந்த சக்கம்பட்டி அதை சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே தறி தான் ஒரு 5-6 ஊரில் தறி போடுறது தான் முக்கியமான தொழில். அதுக்கு உண்டான ப்ராப்பரான விலை கிடைக்க மாட்டேங்குது, அது சேமித்து வைக்கிறதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதையும் பல வருஷமாக கேட்குறாங்க. அதுவும் நடந்த மாதிரி இல்லை. அதை தாண்டி தறியை தாண்டி ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு விவசாயம் அப்படின்னா தென்னை மரம், அப்புறம் உலக மரமாகட்டும், வாழை மரம், முருங்கை மரம், அப்புறம் கொட்டை முந்திரி, இது மாதிரி இதுதான் விவசாயங்கள் பெரிய விவசாயமாக இருக்குது. அந்த கொட்டை முந்திரிக்கெலாம் ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு குடோன் மாதிரி கேட்குறாங்க எல்லாமே. அதே போல் கடமலை மயிலை ஒன்றியத்தை பொறுத்தளவுக்கு வார சந்தைன்னு ஒரு பெருசாக ஸ்ட்ராங்காக ஒன்றும் இல்லை. சின்ன இருக்குது. இந்த கடமலை குண்டில் இருக்கட்டும், வருஷநாடு, சின்ன சந்தைகள் இருக்க தவிர ஒரு பெரிய ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு ஊரில் ஜென்ரலாக காமனாக ஒரு மயிலாடும்பாறை ஏதாவது ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு சந்தையாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்க மக்களுக்கு அது அவசியமான தேவைகள். அடுத்தனா அந்த வெள்ளிமலைக்கு வெள்ளிமலைக்கு சூப்பர் ஏரியா பகுதி அது. அதுக்கும் ரோடு சாலை வசதி சரியில்லாமல் தான் இருக்குது. நிறைய இடங்கள் மேடு பள்ளம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஏரியாவில் நிறைய இடங்கள் டவரே கிடைக்க மாட்டேங்குது. அது ஃபோன் டவர் இல்லை,
ஈவன் ஈபி கனெக்ஷன் கூட நிறையா பேர் இல்லாமல் சோலார் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் மலை கிராமங்கள் தான், ஆனால் பண்ணி கொடுக்கலாம்ல. விளைநிலங்களில் வந்துட்டு மிருகங்கள் நிறையா வந்து அந்த விளைநிலத்தை காலி பண்ணிகிட்ருக்கு. நிறையா அந்த காட்டு பண்ணி வருது, காட்டு மாடு உள்ள வந்து காலி பண்ணுது. ரீசெண்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட எங்கள் ஊரில் மயிலாடும்பாறையில் ஒரு காட்டு பண்ணிலாம் வந்துட்டு நிறையா தென்னை மரங்களை காலி பண்ணிச்சு. 2-3 பேர்த்தை வந்து கடிச்சிருச்சு. ஆமாம், அதில் ஒரு ஆள் என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒருத்தர் கடிச்சிருக்கு. அவனுக்கு ஒரு ஆள் ஆம்பளையால் கடிச்சிருக்கு, 2 பொம்பளை பிள்ளைகளை கடிச்சிருக்குது. கடிச்சு ஒரு 2 நாள் தேனி காணாமக்கில் ஜிஹெச்சில் இருந்தாங்க. அதுக்கான வீடியோ வேணால் என்கிட்ட இருக்குது, வேணுனாலும் நான் உங்களுக்கு போடுறேன், ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் கவனித்தா விளை நிலங்களையும் காப்பாற்றலாம், மனித உயிர்களையும் காப்பாற்ற முடியும். அதே போல் இந்த கழிவுகள்லாம் இருக்குல்ல, இந்த கோழி கழிவு நிறையா வேஸ்ட் பொருள் இருக்குது, அதெல்லாம் போய் சாக்கடையோட கலந்து ஆற்றுல திறந்து விட்றாங்க. ஏன்னா நல்ல தண்ணியும் இந்த சாக்கடை தண்ணி எழுந்து கலந்து போகுது. இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்கும். பட் இருந்தாலும் இது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் தானே. இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை தாண்டி பொதுவான விஷயம் அப்படின்போது இந்த குடி தண்ணி பிரச்சனை, ரோடு சேரலைங்கிறது பொதுவாகவே பிரச்சனை எல்லா ஊர்லேயும் இருக்குது. பட் இங்கேயும் சில ஏரியாக்களில் இருக்குது, அதுதான் உண்மையும் கூட. அதே போல் அந்த கரண்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த டைம் கரண்ட் கட் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, எந்த டைம் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ மாதத்துக்கு ஒரு நாள் ஷட் டவுன் சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. இப்போ 4 பேர் ஷட் டவுன் அப்படின்னா பிளான் பண்ணிட்டான்னு வைங்களேன், நம்ம அட்லீஸ்ட் விவசாயம் பண்ணுற ஆளுங்க தோட்டத்தில் தண்ணி பாய்ச்ச வேண்டியது இருக்கும், இல்லை சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஸோ ஷட் டவுன் தெரிஞ்சிச்சுன்னா முதல் நாளே பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வேலை பண்ணுவாங்க இல்லையா, ஷட் டவுன் சொல்லுவாங்க. ஸோ ஷட் டவுன் சரி ஓகே என்ன பார்த்துக்கலாம் நினச்சிட்டு இருப்போம். அன்றைக்கி ஷட் டவுன் இருக்காது, ஃபுல்லாக கரண்ட் இருக்கும். ஸோ அன்றைக்கி தோட்டத்துக்கு ஆளுகளை கூப்பிட்டு வேலை செய்கிறதா செய்யாமல் போகிறதா, இல்லையா ஆளுகளை கூப்பிட்டு வேலை செய்யாமல் பாதி அது வேலை கேட்டு போகுது. இன்னொரு நாள் திடீர்னு ஆளுகளை கூப்பிட்டு வேலையை தோட்டத்தரவில் நம்ம எதாவது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அன்றைக்கி கரண்ட் வராது. அப்படின்ற போது பாதி போகிறது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், மாதத்துக்கு ஒரு நாள் ஷட் டவுன் பண்ணுறது தப்பு கிடையாது. அதை ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அது நல்லாயிருக்கும் பண்ணால். ஸோ அந்த ஆண்டிவட்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கால்குலேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 4 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்போ தாவேகா, நாம் தமிழர் இப்படி இருந்துச்சா அப்படின்னும் போது டிஎம்கேக்கு சாதகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி அதே ஒரு சைடு எடுக்கவும் முடியாது. ஏன்னா ஆப்போசிட் ஏடிஎம்கேவும் கிட்டத்தட்ட போன வருஷம் ரொம்ப பெரிய வித்தியாசத்தில் தோக்கலாம். அவங்க வெறும் 8500 ஓட்டு வித்தியாசம் தோற்றுருக்காங்க அவங்க ஏடிஎம்கே. ஸோ 8500ன்றது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இல்லையா, சின்ன வித்தியாசம் தான். ஏன்னா இடையில நாம் தமிழர் இருக்குது, புதுசாக அதை தாண்டி இந்த 3 கட்சி எப்பவுமே இருக்கிறது. இந்த வாட்டி புதுசாக விஜய் கட்சி உள்ளே வந்திருக்கு. ஸோ அவங்க ஒரு கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க இல்லையா, கொஞ்சமாக எவ்வளோ அவங்க கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க. இதை தாண்டி இப்போ 5 முனை போட்டின்னு வந்திருக்கு இல்லையா, சசிகலாமா ஆரம்பிச்சிருக்க ஒரு கட்சி இருக்குது, அவங்களும் ஒரு வேட்பாளர் போடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் யார் ஓட்டை பிரிக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஏற்கனவே டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே வெறும் 8500 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ இப்போ 2 புதிய கட்சிகள் வரும்போது ஒரு கணிசமாக ஒரு ஓட்டு புரிஞ்சால் கூட அது யாருக்கு சாதகமாக போகும் அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த 20 வருஷமாக தொடர்ந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ ஏடிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு 2026 ஏடிஎம்கே மறுபடியும் ஏடிஎம்கே கோட்டைன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை டிஎம்கே தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, தொடர்ந்து அன்னை மகாராஜா ஜெயிச்சிருக்காரு தொடர்ந்து. ஸோ 3வது முறை அவரே ஜெயிக்க போகிறாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஓட்டை பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ. ஸோ எது வேணாலும் நடக்கட்டும், ஸோ யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் வந்தாலும் எங்களோட கோரிக்கை அந்த ஆண்டிபடி சின்ன சின்ன கோரிக்கைகள் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை செஞ்சு கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆண்டிவட்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு இந்த 2026 எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.